ஹாய் எல்லோருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டஃப்டு கொழுக்கட்டை தான். பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்க்கும்போது நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கும், அதாவது ஹார்டாக ஆகாது. ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்க்குறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. கொஞ்சமாக பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு, உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலைனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதோடய நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மூடு கொடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே பேனில் நான் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப போட்டு வதக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நான் ஒரு 3/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெல்லம் ரொம்ப ஒரு மாதிரியாக ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம மாவு நான் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஷேப் இதுதான். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதை லைட்டாக தட்டி உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடாக ஃபோல்ட் பண்ணி சைடு கார்னர்ஸ் சீல் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி டிசைன் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி. இது நமக்கு அச்சுலாம் தேவையில்லை, கையாலேயே நம்ம நமக்கு எந்த மாதிரி ஷேப் வருமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சா போதும், நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் அரிசி மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதே கோதுமை மாவில் பண்ணலாம், ராகி மாவில் கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.